Good morning students. 12th standard computer application chapter 8 அதோட continuation forms and file அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன். இப்போ ஃபார்ம்ஸை பற்றி ஏற்கனவே கிளாஸில் பார்த்தா இப்போ என்னென்ன போகிறோம் அப்படின்னா பேசிக்காக PHP ஃபார்மோட வேலிடேஷன், அது எப்படி வேலிடேஷன் எப்படி செல்லுபடியாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். Validation is process of checking the input data submitted by the user from client machine. இப்போ வேலிடேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மிஷின்லேருந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா யூசர் வந்து சென்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இன்புட் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறா சப்மிட் பண்ணுறா பார்த்தீங்களா, அதை செக் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் வேலிடேஷனுங்கிறோம். தேர் ஆர் 2 types ஆஃப் வேலிடேஷன் அவைலபிள் இன் PHP. இந்த PHPயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 type ஆஃப் வேலிடேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. தே ஆர் ஃபாலோஸ். இப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் வேலிடேஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா சர்வர் சைட் வேலிடேஷன். இப்போ கிளைண்ட் சைட் வேலிடேஷன் அப்படின்னா என்ன, த இன்புட் டேட்டா வேலிடேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆன் த client machine web browser using client side script like JavaScript adding records attributes in the HTML input tag. இப்போ வந்து இன்புட் டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கிளைண்ட் மிஷினோட வெப் ப்ரௌசர் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வேலிடேஷன் ஆக்குறோம். அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டு சைட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கும், உள்ளவே இருக்கும் அந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி, அதாவது எதை யூஸ் பண்ணினா ஜாவா ஸ்கிரிப்டையோ அல்லது இந்த HTML இன்புட் டேக்கில் உள்ள ரெக்கார்ட் அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணியோ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்ன செல்லுபடியாக போகிறோம். இதுதான் கிளைண்ட் சைட். கிளைண்ட் மிஷினில் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு நம்ம என்னென்ன போகிறோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம செல்லுபடியாக அதாவது வேலிடேஷன் பண்ணுறோம். இதுதான் என்னென்னா கிளைண்ட் சைட் வேலிடேஷனுங்கிறோம். அடுத்து சர்வர் சைடு வேலிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஃப்டர் த சப்மிஷன் ஆஃப் டேட்டா, இந்த டேட்டாவை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம சர்வருக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அதை வந்து வேலிடேஷன் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்னென்னா சர்வர் சைடு வேலிடேஷனுங்கிறோம். இந்த சர்வர் சைடு வேலிடேஷன் யூஸ் பண்ணும் எது யூஸ் பண்ணுறோம்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜில் லைக் PHP, ASP அண்டு JSP இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த சர்வர் சைடில் உள்ளது நம்ம என்னென்ன போகிறோம்னா இதை செக் பண்ண போகிறோம். அதாவது டேட்டாஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாவை கிளைண்ட் மிஷின்லேருந்து செக் பண்ணுறது கிளைண்ட் சைடு வேலிடேஷன். அதே ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சப்மிஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அதை போய் அங்கேயும் செக் பண்ணி பார்க்குறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த இதில் சர்வரில் எதை யூஸ் பண்ணினா PHP, ASP, JSO போன்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எதுனா இந்த சர்வர் சைடு ப்ரோக்ராம் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இந்த HTML வேலிடேஷன் ரூல்ஸ் ஃபார் HTML இன்புட் ஃபீல்ட். இந்த என்ன ரூல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த HTML இன்புட் ஃபீல்டு கொடுக்குறது என்னென்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம்ங்கிறது டெக்ஸ்ட் இன்புட். இப்போ டெக்ஸ்ட் இன்புட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா த மஸ்ட் கண்டென்ஸ் லெட்டர் அண்டு ஒயிட் ஸ்பேசஸ். இதில் என்ன தான் இருக்குன்னா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், கண்டிப்பாக லெட்டர்ஸ் அதாவது அல்ஃபபெட் அண்டு எம்டி ஸ்பேஸ் இதையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒயிட் ஸ்பேஸ் கூட பார்த்தீங்களா, இது ரெண்டையும் கொண்டு இருக்கணும். இது ஒரு ரூல்ஸ் நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் கொடுக்க போகிறோம்னு வச்சுங்களேன், அதுவும் என்னென்னா டெக்ஸ்ட் இன்புட் வந்து என்ன கொடுக்கணும், டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இன்புட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்க போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணி இருக்குன்னு மஸ்ட் கண்டைன்ஸ் அட் சிம்பிள் அண்டு டாட் ஸ்ட்ரிங்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா அப்படின்னா அந்த இமெயில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பண்ணுறோம் அட் சிம்பிள் டாட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து என்ன இருக்குன்னா மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்திருக்குண்ணா. ஓகேங்களா. அடுத்து வெப்சைட்டுங்கிறது டெக்ஸ்ட் வந்து என்னது இன்புட்டு தான். இதில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அப்படின்னா மஸ்ட் கண்டெய்ன்ஸ் த வேலிட் URL. இதில் வந்து என்ன இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா சரியான URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அதை கண்டிப்பாக இருக்கணும், வேலிடாக இருக்கணும். அடுத்து ரேடியோங்கிறது மஸ்ட் பி செலக்டட் மினிமம் 1 வேல்யூ. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து ஏதாவது சேர்ந்துருக்க மாட்டோம், அது இருக்குண்ணா. அடுத்து செக் பாக்ஸ்னால் மஸ்ட் பி செக்கபிள் மினிமம் 1 வேல்யூ. அதே மாதிரி தான் இது குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம், தேர்ந்தெடுக்க மாட்டோம் இருக்குண்ணா. ட்ராப் டவுன் மெனு மஸ்ட் பி செலக்டபிள் மினிமம் 1 வேல்யூ. அதே தான் இதுலேயும் மினிமம் வந்து என்னது குறைஞ்சபட்சம் ஒரு வேல்யூ ஆச்சு கண்டிப்பாக இருக்குண்ணா. இப்போ கிளைண்ட் சைட் வேலிடேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.
client side validation is before sending the data to server side program, the programmer can write the validation from browser client the client machine. நம்ம என்ன பண்ண அப்படின்னா இந்த ப்ரோக்ராமர் இருக்கார் பார்த்தீங்களா, யூசர் இந்த ப்ரோக்ராமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டேட்டாஸ் அதாவது டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் சென்டிங் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமான பிஹெச்பி இருக்குது பார்த்தீங்களா, பிஹெச்பியில் வந்து நம்ம டேட்டா முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வேலிடேஷன் ஆக்கணும். எதுனா ப்ரௌசர் இந்த கிளைண்ட் மிஷின் வேலிடேஷன் ஆக்கணும். ஃபார் வேலிடேஷன் அப்படின்னா என்ன போகிறோம், வேலிடேஷன் பண்ண போகிறோம். அந்த மாதிரி வேலிடேஷன் பண்ண அதற்காண்டி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமர் வந்து என்ன பண்ணுறோம்னா ரைட்டிய ப்ரோக்ராம் அந்த கிளைண்ட் மிஷினில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமில் வந்து சம் ப்ரோக்ராம் வந்து அவர் ரைட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஃபார் திஸ் வேலிடேஷன் we have to add additional required attributes in the HTML input tag. இதற்காக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வேலிடேஷன் பண்ணுறதுக்கு HTML உள்ள இன்புட் டேக் வந்து பார்த்தீங்களா அதில் ரெக்யூர்டுங்கிற அட்ரிபியூட்ஸ் மூலமாக கூட நம்ம என்ன போகிறோம் அடிஷ்னலாக நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம், சேர்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் என்னது ரெக்யூர்டு அட்ரிபியூட் இன் HTML. நம்ம இன்புட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்யூர்டு அட்ரிபியூட் இன் HTML அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆக்ஷன் ஈக்குவல் டு welcome.php welcome.phpங்கிற ஃபைல்ஸ் வந்து கனெக்ட் பண்ண ஆக்ஷன் பண்ண போகிறோம். இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். யூசர் நேம்ங்கிறது அப்படியே வரும். அதுக்கப்புறம் இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இன்புட்டுங்கிறது அதாவது டேக்கு. இன்புட்டில் வந்து டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னா அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒன்று எம்டியாக இருக்கும். அண்ட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்ட்டு ஒரு நேம் ஒன்று அங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ரிபியூட்ஸ் வந்து சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட்டில் வந்து இன்னொரு இன்புட் யூஸ் பண்ணுறோம். டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு வச்சுருக்கோம். டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், நம்ம டைப் பண்ணிட்டு நேமை டைப் பண்ணிக்கலாம். இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்னா அதில் என்ன பண்ணி சப்மிட்னு உள்ளே வரும். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்ம் நம்ம டிசைன் பண்ண ஃபார்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு வந்திருக்கா, இந்த யூசர் நேம் தான் அந்த யூசர் நேம் வந்து இருக்குது இங்கே உங்களுக்கு. அடுத்து அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் வந்திருக்கு. இங்கே பிரேக் கொடுக்காததுனால அதே லைனில் வந்திருக்கு. பிரேக்குன்னு இந்த இடத்துல கொடுத்துருந்தோம்னா கீழே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னா சப்மிட் கொடுத்துருக்கோம். இந்த ரெக்யூர்ங்கிறப்ப கண்டிப்பாக இதில் ஃபில் பண்ணியே ஆகணும். ரெக்யூர்னு கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா அது போய் என்ன ஆகும், அங்கே போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இதுதான் இந்த கிளைண்ட் வேலிடேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா PHP ஓப்பன் ஏ ஃபைல். ஃபைல்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் PHPயில் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த எஃப் ஓப்பன் இஸ் ஏ சிஸ்டம் ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் PHPயில் உள்ள ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன். அதாவது இது ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு தெரியும், செயற்கூறுன்னு சொல்லுவோம். சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டம் ஃபங்க்ஷன் தான் இந்த எஃப் ஓப்பன், அதாவது அமைப்பு செயற்கூறு அப்படிங்கிற இந்த PHPயில் இது இருக்கு. இந்த இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப் த ஓப்பன் த ஃபைல் இன் த சர்வர். இந்த என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வரில் உள்ள ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் கண்டெயின் 2 பேராமீட்டர், ஒன் ஃபார் த ஃபைல் அண்ட் அதர் ஒன் ஸ்பெசிஃபைங் விச் த மோட் த ஃபைல் ஷுட் பி ஓப்பன்டு, அதாவது ரீட் அண்ட் ரைட். ஒரு ஃபைல்ஸை வந்து என்ன போகிறோம் அப்படின்னா 2 பேராமீட்டர் இருக்குது இந்த ஃபைலில். ஒன்று என்னென்ன போகிறோம் அப்படின்னா ரீட் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்கு ஒரு ஃபைல் வந்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ண அந்த ஃபைலோட நேமை வந்து சொல்கிறதுக்கு ஒன்று. இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா இந்த பேராமீட்டர் வந்து எந்த மோடில் வந்து நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம், அதாவது ரீட் மோட்லையா ரைட் மோட்லையா ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ சிண்டாக்ஸ் பாருங்கள், $sign அப்படின்னு ஃபைல் ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் அப்படிங்கிற வார்த்தை. இதில் வந்து என்ன பேரண்டிஸில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஆமாம் ரீட் ஆர் ரைட் மோட் எந்த மோடுங்கிறது கொடுக்குறோம். அல்லது டை எரர் மெசேஜ் அப்படிங்கிறோம். இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரீட் மெத்தடில் ஒரு ரைட் மெத்தடில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஒரு எரர் மெசேஜ் வர மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம் டை மெத்தட் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், PHP அப்படின்னு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம்.
இந்த என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாலர் மை ஃபைல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது student.txt. அப்போ student.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலோட நேமு கமா இந்த டபுள் கோட்டேஷனில் என்ன மெத்தட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன மோட்னா ஆர் மோட்னா அது ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அதில் ரைட் பண்ண முடியாது. சப்போஸ் டபுள் கொடுத்தோம்னா அது ரைட் மோட், அப்போ ஓப்பன் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா unable to open ஃபைல் ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம சம் மெசேஜ் நம்மளுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா PHP ரீட் ஏ ஃபைல், PHPலேருந்து ரீட் பண்ணுறது. அப்போ ஃபைலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா எஃப் ஓப்பன் பண்ணுமா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்னது எஃப் ரீட். இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரீட் ஃப்ரம் த ஓப்பன் ஃபைல். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து நம்ம என்ன போகிறோம், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் எஃப் ரீடுங்கிறது. திஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் தி எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் எது நம்ம எழுந்து வந்திருக்கு அப்படின்னா எஃப் ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் மூலம் வந்திருக்கு. அப்போ எஃப் ரீட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எஃப் ரீடுங்கிற ஃபங்க்ஷனில் வந்து $, ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா ஃபைல் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இதுக்குள்ள ஒரு ஃபைலோட நேம் எந்த ஃபைல் கொடுக்குறோமோ அது ஃபைல் சைஸு ஃபைல் ஆப்ஜெக்ட் 2 வரப்போகுது. இப்போ அது எக்ஸாம்பிள் பாருங்கள். PHP எஃப் ரீட் அப்படிங்கிற ரீட் பண்ண போகிறோம். எதுனா மை ஃபைல் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மை ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை கமா ஃபைல் சைஸ் எதுனா student.txt உள்ளதை நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ரீட் பண்ண போகிறோம். இதுதான் எஃப் ரீட், அதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணுறதுக்கு பார்க்குறது. அடுத்து PHP க்ளோஸ் ஏ ஃபைல். இப்போ இந்த ஃபைல் உங்களுக்கு தெரியும், க்ளோஸ்னா ஓப்பன்னா ரீட்னா என்ன தெரியும். PHP ஃபைல் க்ளோஸ் ஃபைல்னா இது என்னது, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். த ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன். இதுவும் எதுலேருந்து தான் வருது எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலமாக வருது. இந்த எஃப் க்ளோஸ்ங்கிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சிண்டாக்ஸ் பாருங்கள், எஃப் க்ளோஸ் $, ஃபைல் ஆப்ஜெக்ட். எந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அது என்ன க்ளோஸ் ஆகும். இப்போ PHP ஓப்பன் பண்ணுறோம், மை ஃபைல் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் student.txt ரீட் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதுவும் எஃப் ஓப்பன்லேருந்து தான் கீழே தான் இருக்கும். ஓப்பன் பண்ணாதாங்க நம்ம க்ளோஸ் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணாமே க்ளோஸ் பண்ண முடியுமா, அதுதான். அப்போ மை ஃபைல் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் அப்படிங்கிற student.txt வந்து ஆர் மெத்தட் மோடு மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் ரீட் மட்டும் பார்க்குறதுக்கானே பண்ணுறோம். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் க்ளோஸ் மை ஃபைல் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகும், எஃப் க்ளோஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்து PHP ரைட் ஏ ஃபைல். PHPயில் நம்ம என்ன ஃபைலில் வந்து நம்ம என்ன ரைட் பண்ணுறது அப்படின்னா அதற்கு என்னது எஃப் ரைட். இந்த எஃப் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் டு ரைட் டு டேட்டா ரைட் டு த ஃபைல். இந்த எஃப் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் வந்து நம்ம ஏதாச்சும் நினைக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம். அப்போ சிண்டாக்ஸ் பாருங்கள், எஃப் ரைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு மை ஃபைல் காமா TXT நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோமோ அது மை ஃபைலில் பிடிச்சி நம்ம நினைக்கலாம், மறுபடியும் நம்ம எதாவது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் ஒன்றும் கொடுக்கலாங்க. இப்போ என்னென்ன ஃபைலை பார்த்தோம், ஃபைலை பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, எஃப் ரீட் பண்ணுறதுக்கு, எஃப் க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, எஃப் ரைட் அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபைலில் போய்ட்டு ஏதாச்சும் கோடிங்ஸை ரைட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இதுலேருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. தேங்க்யூ.